வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்க மேல ரொம்ப ஒரு பாசம் வைத்து உங்களோடு பேசி உங்களை உற்சாகப்படுத்துகிறார். அது மாத்திரம் இல்ல, ஆலோசனை தருகிறார். நம்ம வெறும் வாக்கு தத்துவம், ஆண்டவருடைய ஆசீர்வாதமான வார்த்தையை மாத்திரம் பார்க்க கூடாது. தேவன் கொடுக்கிற ஆலோசனைகளை நம்ம உள்வாங்கி வாழ்ந்தாதான் நம்முடைய ஆசீர்வாதம் நிரந்தரமாய் இருக்கும், அந்த சந்தோஷமும் நிரந்தரமாய் இருக்கும். அதனால அப்பப்போ ஆண்டவர் ஆலோசனை தருகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், வேத புஸ்தகத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. நீதிமொழிகள் 23:16 உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளந்தரியங்கள் மகிழும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி உண்டாகணுமானா உன்னுடைய உதடுகள் செம்மையானவைகளை பேசணும். செம்மையான காரியத்தை பேசுவது, நீதியான காரியம், நியாயமான காரியத்தை பேசுவது, அநீதியான காரியத்தை பேசக்கூடாது. தேவனை சந்தோஷப்படுத்துகிற வார்த்தைகளை பேசணும். அப்ப ஆண்டவர் மகிழ்வாராம். நீங்க பேசுறதை கேட்டு ஆண்டவர் சந்தோஷப்படுவாராம். பாருங்களேன், சின்ன பிள்ளைகள் உட்கார்ந்து பேசும், தகப்பன் உட்கார்ந்து பார்த்து ரசிப்பா. கெட்ட வார்த்தை பேசினா தகப்பனுக்கு கோபம் வரும். என் பிள்ளை எங்கிருந்து இந்த பாஷையை கற்றுக்கொண்டுச்சு, இப்படி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுது, பொறாமைனால பேசுது, தகப்பனுடைய உள்ளம் துக்கப்படும். அதுவே இந்த பிள்ளை சாப்பிட்டா அமைதியா ஞானமா அன்பா மற்றவனுடைய கரிசனை பேசிச்சுன்னா தகப்பனுடைய பார்த்து உள்ளத்துல சந்தோஷம் வரும். ஐயோ, என் பிள்ளை எவ்வளவு அழகா பேசுது, கருத்தா பேசுது, மற்றவங்களுக்கு ஒரு ஆறுதலா பேசுதுன்னு சொல்லி. அதே மாதிரி தான் ஆண்டவரும் நம்ம பேசுவதெல்லாம் கவனித்து கொண்டே இருக்கிறார். நம்ம என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம் என்று. நம்முடைய பேச்சில ஒரு நியாயம் இருக்கணும், நீதி இருக்கணும், மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிற காரியம் இருக்கணும். அநீதியான காரியத்தை பேசக்கூடாது. அப்போ ஆண்டவருடைய உள்ளந்திரியங்கள்ல மகிழ்ச்சி வரும். ஆண்டவர் நம்மை பார்த்த மகிழ்ச்சி அடைவாராம். நீங்க ஆண்டவரை சந்தோஷப்படுத்துறீங்களா யோசித்து பாருங்க, அல்லது துக்கப்படுத்துறீங்களா? நீங்க பேசுறது, நடந்து கொள்ளுகிற விதத்தை பார்த்து ஆண்டவர் துக்கப்படுகிறாராம். நீங்க வீட்டுல சின்ன பிள்ளைகள் தாய் மேல கோவப்படுறது, எரிச்சல் படுறது, சண்டை போடுறது, அப்படிலாம் கோபமா பேசினா தகப்பன் பார்த்துட்டு, ஏன் என் பிள்ளை இப்படி நடந்து கொள்ளுது, உங்க அம்மா கிட்ட அன்பா நடந்து கொள்ளக்கூடாதா, கொஞ்சம் சாந்தமா இருக்கக்கூடாதா? கோபத்துல பல்ல கடிச்சிட்டு பேசினா தகப்பனுடைய உள்ளம் துக்கப்படும். அதுவே தாய்க்கு ஒரு உதவி செய்கிற மகனாக சாப்தா பேசி உதவி செய்து கொண்டு இருந்தா தகப்பனுடைய உள்ளம் மகிழும். நீங்க இயேசுவின் உள்ளத்தை மகிழ பண்ணுகிற பிள்ளைகளா இருக்கணும். செம்மையானதை பேசணும், செம்மையானபடி நடக்கணும். ஆண்டவரை துக்கப்படுத்துறபடி நடக்க கூடாது. அப்போ ஆண்டவருடைய உள்ள மகிழ்ந்தா, பிள்ளை குறித்த தகப்பனை சந்தோஷம் வந்தா கேட்காமலேயே எல்லாம் வாங்கி கொண்டு கொடுப்பான். பாத்துறீங்களா? பிள்ளை எதிர்பார்க்காத, அப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு எது வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமா, நீ நல்ல பிள்ளை, நீ அருமையா நடக்கிற, அப்பாவுக்கு உன்னை குறித்த சந்தோஷம் நீ தகப்பன் மகிழ்வார்ல. அதே மாதிரிதான் நீங்க கேட்காத ஆசீர்வாதத்தை நான் கர்த்தர் தருவார். என் மகன் என் மகள் என்று உங்களை மகிழ்ச்சியாக்குவார். நீங்க அவரை சந்தோஷப்படுத்தினா அவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். இன்னைக்கு அவரை சந்தோஷப்படுத்துவீங்களா? உங்களுடைய வாயின் வார்த்தைகளுக்கு கவனமா இருப்பீங்களா? யாரையும் காயப்படுத்தாதங்க, யாரையும் துக்கப்படுத்தாதங்க, யாரையும் அவமானப்படுத்தாதங்க. சந்தோஷமா இருங்க, சாப்பிட்டா பேசுங்க, மற்றவங்களை உற்சாகப்படுத்துங்க. சரியா? ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் செம்மையானவர்களை தான் பேசுவேன், நீதியாகத்தான் நடப்பேன், உங்களுடைய உள்ளத்தை நான் எப்பவுமே சந்தோஷப்படுத்துவேன். உங்களை துக்கப்படுத்தி இருந்தா என்னை மன்னித்து கொள்ளுங்க, இனி அப்படி நடக்க மாட்டேன், அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.